முழுவதும் உம்மிடம் தருகிறே. பாட்டெல்லாம் நல்லதா இருக்கு. எப்படி இதெல்லாம் கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாமல் பாடுற பாட்டுன்னு சொல்லுவாங்களா, அது இது ஒன்று. என்னையே முழுவதும் உம்மிடம் தருகிறேன்னு பாடிக்கினே போடுறது 2 ரூபா 10 ரூபா. இதில் என் மனம் அறிந்துனே உன் கையில், என் மனசை அறிஞ்சா அவர் ஏற்றுக்குவாரா? பல நேரங்களில் என்ன பாடுறோம் என்ன செய்கிறோம் அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு தொலைகிறோம் அப்படின்ட்டு பாடிட்டு போய்டுறோம். பிரியமான என் சகோதர சகோதரி, இன்றைக்கி நாம் நம்மை அர்ப்பணிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். எவன் ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ, எவன் ஒருவன் ஆண்டவருடைய கைகளில் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் புதியது ஒரு ஆசீர்வாதத்தை பொழிகிறார். He renews the one who surrenders unto him. அவரிடம் வருகிற ஒருவர் கூட வந்தபடி திரும்பி போவதில்லை. வந்தவர்கள் அனைவரும் புது வாழ்வடைந்து செல்கிறார்கள், மறுவாழ்வடைகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காகவே வந்தார். அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி இந்த திருப்பலிக்குள் நுழையலாம். நன்மையை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்பவர்க்கே நாம் நன்றி செலுத்துவோமே. வருகையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு
வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் அந்தயம் இறைவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையம் இறைவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாயத்திறந்து துதிங்க மக்களே. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைய அவர் ஆரவாரத்தோடு துதிச்சு புதிய எருசலேமுக்குள் நுழைய. ஊரபலகந்தரி தலபலகரதரு ஊரபலகரதரி ஊரதலபலகரதரி தலபலகரதரி தலபலோரபலகரதரு. அல்லேலூயா 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 அல்லேலூ ஹல 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 ஹல. ஊரபலகபலகந்தரி தரஷதரி வரபலகந்தரி தலபலகரது ஊரதலபல ஈரபலகரதரி தலபலகரதலப. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஊரபலகந்தர ಶಿವರಹದರಿ ಬರಹರೋ ಉರಿ ಬಲ ಹಿರಬಲ ಹಂದರದಿರಿ ಬಲ ಇದ್ರಬೋ ಊರಬಲ ಗಿರಬಲ ಹೊರೋದರಬಾಲಿದ್ರದಿರಿ ಊರಬಲ ಹೀರಬಲ ಬಲ ಊರಬಲ ಹರಿದಿರಿ ಬಲ. ಹಾಲೆಲೂಯ 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 ಹಾಲೆಲೂಯ. ತುದಿ ಘನ ಮಗಿ ಮಯುಮೇ முழு மனதோடு செலுத்தினோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாயன் இடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுரபலகந்தரி தலகரதி ரபலகரதரி தரபலகரவலகிரபல ஈரதரி தரபோரபலகரதரி தரபலகந்தரி தரபல. கரவொளி எழுப்பி ஆண்டவர் மகிழ்வோடு தரபலகந்தரி தர சிவரகரதரி ஊரதலபல ஈரபலகபலகந்தரதரி தலபலகரதரு ஊரதலகதலி ஷபரகரதரி பலகரதரி பலகர. துதிக 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 துதிக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ராஜாதிராஜன் தேவாதி தேவன். இதோ இந்த பரிசுத்த பலி பூசை செலுத்த இயேசு ரட்சகர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ தந்தையாம் இறைவனையே. துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவே. ஆமென். ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ தந்தையாம் இறைவனையே. துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம ஒவ்வொரு முறையும் திருப்பள்ளிக்குள்ள நுழைகின்ற பொழுது குருவானவர் ஒரு வார்த்தையை சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? சகோதர சகோதரிகளே, தூய மறை உண்மைகளில், சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கொண்டாடப்பட போகிற தூய மறை உண்மைகளில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு தடையாக இருக்கிற நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு தான் சாமியார் சொல்வார். பல நேரங்கள் இதெல்லாம் நம்ம எல்லா பூசையிலையும் கேட்கறதுனால வார்த்தைகளை கவனிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாமியார் பூசை புத்தகத்தில் இப்படி தான் எழுதியிருக்கு. சாமியார் அதான் சொல்லுவார், சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை உண்மைகளில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு தடையாக இருக்கிற நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே, நியாயமா பார்த்தா தூய மறை உண்மைகள் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு உங்கள் பாவங்களை விட்டு விடுவோம் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படிதானே சொல்லணும். உன் பாவங்களை விட்டுவிடு அப்படின்னு சொல்லணும். தூய மறை உண்மைகள் நம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு தடையாக இருக்கிற நம் குற்றங்களை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லலாம். தடையாக இருக்கிற நம்மளுடைய பாவ வாழ்க்கையை அறவே ஒதுக்கி விட்டு விடுவோம்னு சொல்லலாம். தடையாக இருக்கிற நம் பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியில வந்து விடுவோம்னு சொல்லலாம். ஆனா திருச்சபை அப்படி சொல்லல. என்ன சொல்லுது? தெரியாம சொல்லிச்சா திருச்சபை? ஏற்றுக்கொண்டாதான் விட்டு, அதுக்கு விட்டுருன்னு சொல்லிடலாமே, எதுக்கு ஏத்துக்கணும்? உட முடிஞ்சாதான் விட்டுருப்பியே, அப்படிதானே? யாராவது ஒருத்தர் அதெல்லாம் நான் பாவம் விட மாட்டேன், எனக்கு பாவம் செய்யறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாவத்தில் வாழ்றது தான் ரொம்ப பிடிக்கும், யாராவது சொல்லுவாங்களா சிஸ்டர்? பைத்தியக்காரனா இருப்பான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு பொய் சொன்னா அந்த ஒரு பொய்யை மெயின்டைன் பண்ணி எத்தனை பொய் சொல்லணும்? 100 பொய் சொல்லணும். எது? ஒரு பொய் சொன்னா அதை மெயின்டைன் பண்ண 100 பொய் சொல்லணும். ஒரு திருட்டுத்தனம் பண்ணா அந்த திருட்டுத்தனத்தை மெயின்டைன் பண்ண அடுத்து ஒரு 100 திருட்டுத்தனம் பண்ணணும். ஒரு களவாணித்தனம் பண்ணா ஒரு களவாணித்தனத்தை மெயின்டைன் பண்ண 1000 களவாணித்தனம் பண்ணோம். பைபிளில் இருக்கிற அத்தனை களவாணிகளும் அதான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதானே இல்லை? அப்போ ஏன் பாவத்துக்கு அடிமைத்தனம் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, அடிமை அப்படின்னா என்னன்னா, அவன் விருப்பத்தின்படி அவனால் செயல்பட முடியாது. வேலைக்காரனுக்கு அடிமைக்கு அதாங்க வித்தியாசம். வேலைக்காரன் யாரு? கூலிக்கு வேலை செய்கிறவன் வேலைக்காரன். அவனுக்கு மூடு இருந்தா வருவான், அவனுக்கு மூடு இல்லைன்னா வரமாட்டான். 2 வாரத்தை எக்ஸ்ட்ரா திட்டிட்டீங்கன்னா 2 நாள் லீவ் போட்டு உங்க டப்பா டான்ஸ் ஆட விட்டுருவான். அப்படிதானே? இன்னைக்கு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கோ துணி துவைக்கவோ வீடு பெருக்கி கொடுக்கவோ யாராவது வராங்கன்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலலாம் பெரியவங்கெல்லாம் நல்லா திட்டெல்லாம் செய்வாங்க, திட்டு வாங்கிட்டு வேலை பார்ப்பாங்க. இப்போ யாராவது திட்டிட முடியுமா? ஏன்? அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வராங்க, அவங்க உங்களுக்கு அடிமை கிடையாது. ஆனா ஒரு அடிமையால லீவ் எடுக்க முடியுமா? லீவ் எடுக்க முடியாது. அவனுக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அடிமைன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு என்று சுய உரிமை எதுவும் கிடையாது. அப்ப ஏன் பாவம் அடிமைத்தனம் சொல்றோம்னா, நானா விரும்பி பாவத்திலிருந்து வெளியில வர முடியாது. நானா விரும்பி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு தலைக்கீழ நின்னாலும் சரி, எவ்வளவு உபவாசம் போட்டாலும் சரி, எத்தனை சாட்டையாலும் என்ன அடிச்சுக்கிட்டாலும் சரி, மெட்ராஸ்லேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து வந்தாலும் சரி, என் பாவத்திலேருந்து என்னால் வெளியில வர முடியாது. ஏன்னா பாவத்தில் கிடக்கிறது பாவத்துக்கு அடிமைத்தனம். அடிமை ஏன் அது அடிமைத்தனம் சொல்றோம்னா, விரும்பினா வெளியில வந்தா அது அடிமைத்தனம் கிடையாது. என்னால விரும்பியும் வெளியில வர முடியல. அசுத்தமான எண்ணங்கள்ல இருந்து என்னால வெளியில வர முடியல.
பாவ எண்ணங்கள்ல இருந்து என்னால வெளியில வர முடியல. இச்சையின் பார்வையிலிருந்து என்னால வெளியில வர முடியல. என்னுடைய மாமிச இச்சைகளிலிருந்து என்னால வெளியில வர முடியல. என்னுடைய உலக பெருமையிலிருந்து என்னால வெளியில வர முடியல. ஏன் வர முடியலன்னா, வர விருப்பம் இல்லாம இல்ல, நான் அடிமையா இருக்கிறதுனால என்னால வெளியில வர முடியல. அதனாலதான் திருச்சபை சொல்லல உங்கள் பாவத்திலிருந்து வெளியில வாங்கன்னு சொல்லல, பாவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? எப்போ என்னுடைய நிலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, எப்போ என்னால் இதிலிருந்து வெளியில் வர முடியாதுன்னு எனக்கு தெரியுதோ, அப்போ தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்னை இதிலிருந்து வெளியில் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற விசுவாசம் எனக்குள்ள பிறக்குது. இயேசு கிறிஸ்துநாதர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு? பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப ஒவ்வொரு முறையும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நான் வெளிப்படுத்துற சத்தியம் என்னன்னா, ஆண்டவரே என்னால முடியாது, ஆனால் உம்மால் முடியும். ஆண்டவரே என்னால முடியாது, ஆனால் உம்மால். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா நம்முடைய இதயங்களை? ஆண்டவரே நான் பாவி, என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியில் வர முடியல, ஆனால் இன்னைக்கு உம்மால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். இனி உம்மால் என்னை இந்த பாவத்திலிருந்து வெளியில் எடுத்துட்டு வர முடியும். என்னுடைய மாமிச இச்சையிலிருந்து, என்னுடைய கண்களின் இச்சையிலிருந்து, எனக்கு இருக்கிற செல்வ செருக்கிலிருந்து, என்னுடைய பெருமையிலிருந்து, என்னுடைய எல்லா விதமான பாவ கட்டுகளிலிருந்து உம்மால் என்னை வெளியே கொண்டு வர முடியும். என்னை முழுவதுமாகவும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் சொல்ற இந்த ஜெபத்தை என்னோட திரும்பி சொல்வீங்களே? என் ஆண்டவரே, உம்மையே நம்பி வந்திருக்கிறேன். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆன்மா, என்னுடைய உடல் எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்படைக்கிறேன். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். என்னுடைய பலவீனத்திலிருந்து, என்னுடைய பாவத்திலிருந்து, நான் செய்த துரோகங்களிலிருந்து, என் பாவ சிந்தனையிலிருந்து, நான் கடந்த காலத்தில் செய்த பாவத்தினுடைய நினைவுகளிலிருந்து என்னால வெளியே வர முடியாது. ஆனால் என்னை வெளியே கொண்டு வர உம்மால் ஆகும். உம்மால் மட்டும்தான் அது முடியும். என்னையும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தமாக்குங்க. இதற்காக தான் ஆண்டவரே வந்தீங்க. இயேசுவே இதுக்கு தானே வந்தீங்க. என்னை பரிசுத்தமாக்குங்க. என்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். இனி என் சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தூயாவியாரின் ஒளியினால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களுக்கு அறிவை ஊட்டுகின்றீரே, அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்னைக்கு இந்த திருப்பலியினுடைய தொடக்கத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிற தெளிவு என்னன்னா, நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, நம்ம விருப்பத்தினால பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியில வர முடியாது. நம்ம எவ்வளவுதான் குட்டிக்கரணை போட்டாலும் சரி. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வித்தியாசமா நிறைய விஷயம் பண்றாங்க. மொட்டை அடிச்சுக்கிறதும் சரி, என்ன சொல்றது, நடப்பயணமாக எங்கெங்கே போகிறதும் சரி, இவர் நாளுக்கு நான் உபவாசம் இருக்கிறதும் சரி, ஜபங்கள் செய்கிறதும் சரி, ஜவமாலை செய்கிறதும் சரி, 3 மணிக்கு அதனை இறை இறக்கத்தின் ஜவமாலை செய்கிறது, ஏகப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் இந்த செய்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க. இதெல்லாம் செஞ்சதுனால இந்த பாவை வழக்கம் எனக்குள்ளே இருந்தது, இதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா நான் சொல்கிறத மாற்றிக்கிறேன்.